நீதியாய் நிர்மலமாய் எங்கும் வியாபித்து இருக்கக்கூடியவர் நச்சுச்சடையும் நாரிப்பாக ஈசன் மகேசன் உமா பார்வதியை இடமாக வைத்து உலகத்தில் இருக்கக்கூடிய 470 போற்றும் 84 லட்சம் ஜீவன்களுக்கும் வழியிலிருந்து காப்பாற்றி வரக்கூடிய பரமக்கடல் உலகத்தில் அம்மை எப்படி என்றால் அத்தனை ஈஸ்வரனாக காட்சி கொடுத்து எல்லா ஜீவராசிகளையும் காப்பாற்றி வரக்கூடியவர் இந்த கைவினை வாசன் ஈசன் காலை வாகனம் நந்தீஸ்வரருக்கு சிவகணங்கள் நத்தனமாறு அப்பொழுது ஆனந்த தாண்டவம் அற்புத தாண்டவம் ருத்ர தாண்டவம் போன்ற அத்தனை தாண்டவ மூர்த்தியாக பணத்தில் காத்தல் சங்கரத்தில் என்று சொல்லக்கூடிய முதன்மையாக கொண்டவர் சத்தியவர்கள் வைகுண்டம் கைலாயம் என்று சொல்லக்கூடிய 3 உலகத்திற்கும் மும்மூர்த்தி கடவுளே தலை சிறந்தவர் இந்த ஈஸ்வரன். இருந்தாலும் இந்த உலகம் உயிர் பொருட்டு எங்குமே ஜீவராசிகளே கிடையாது. ஆதியிலே எங்கு பார்த்தாலும் ஒரே ஜலப்பிரவாகமாக இருக்கிறது. இவர்களே கிடையாது. அப்போது அந்த ஜலத்தில் இருந்து ஓம் 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 என்ற நீங்கார ஓசையில் ஒரு உருவம் தோன்றியது. அந்த உருவம் தான் ஆணி ஆணி என்று சொல்லக்கூடிய ஆதி சக்தியானவர். இந்த அந்த கலாச்சாரத்திற்கும் அழகான உருவங்கள், நீண்ட நாட்டு உருண்டை கண்கள், செவத்தை ரோகங்கள், அதை போன்ற பெருக்க உருவம், இப்படி விகார தோற்றத்தோடு ஓரை கொண்டதோடு தோன்றினால் சக்தியானவர். ஜலத்தில் இருந்து கோடியிருக்கின்றோம் உலக மகா சக்தியாய். ஆனால் உலக முடியும் பொழுது இங்கே வாராயம் பிரபஞ்சம் எதுவுமே இல்லை. அப்படி ஒன்றை நாம் ஏற்படுத்த வேண்டும். அப்படி என்று இந்த இடத்தை நிலமாக மாற்றினார். இடமெல்லாம் ஜலமாய் இருக்கிறது, ஒரு பகுதி மற்றும் நிலமாய் இருக்கிறது. அந்த நிலத்திலே ஜீவன்களை படைக்க வேண்டும், பிரபஞ்சத்தை படைக்க வேண்டும். அப்படி என்று நினைத்தால் நமக்கு ஒரு துணையை முதலில் ஏற்படுத்திக் கொள்வோம். அந்த துணையின் கொண்டு ஜீவராசிகளை படைக்கலாம், ஆலய பிரபஞ்சத்தை படைக்கலாம். அப்படி என்று நிலத்திலே ஒரு பிடி மண்ணை எடுத்து அதை பிண்டமாக பிடித்து அதற்கு உயிரை கொடுத்தார். கொடுத்த மாத்திரத்தில் அம்மா 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 நமக்கு துணையாக வரும் என்று நினைத்து படைத்தோம். ஆனால் நாம் படைத்த பிண்டம் அம்மா அம்மா என்று எழுதுகிறது. இந்த பிள்ளையா இந்த பிள்ளையா இந்த பிள்ளையாரின் அன்று முதல் இன்று வரை உலகத்தில் சக்தியால் உருவாக்கப்பட்ட முதல் கடவுள் அவன்தான் பிள்ளையா விநாயகர். பெற்றும் பெறாமல் இவனை பிள்ளையாக ஏற்றுக்கொண்டோம். நமக்கு துணையாக வாழ்க்கைக்கு வருவான் என்று நினைத்தால் நமக்கு பிள்ளையாக வந்துவிட்டால் இது துணையாக ஒருவரை படைப்போம் என்று மீண்டும் ஒரு பிள்ளத்தை பிடித்து ஜலத்தில் கழித்து உயிரை கொடுத்தால் ஒழுக்க மாத்திரத்திலே தங்கா 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 என்னடா நமக்கு துணையாக வருவான் என்று படைப்போம். ஆனால் இவன் தங்கா தங்கா என்று நினைக்கிறானே, அப்படி என்றால் இவன் யார்? நம்மளுடைய உயர்ந்தவனா, நம்மளுடைய வயதில் மூத்தவனா, நம்மளுக்காக படைக்கப்பட்டோம். ஆனால் நம்ம தங்காயை நினைக்கிறானே, அண்ணா அண்ணா எல்லாம் என்னை கண்போல் காப்பாற்றுகிறானா. அப்படி என்று சக்தியானவர் அண்ணனாக ஏற்றுக்கொண்டால் ஆனால் நாளில் ஆளாயிரம் 2 பிண்டமும் நமக்கு துணையாக வரும் என்றால் உறவாக வந்துவிட்டது. 3வது பிண்டத்தை பிடித்து உயிரை கொடுப்போம். இதுவரையும் நமக்கு துணையாக வரும் என்று நினைத்தால் உயிரை கொடுத்த மாத்திரத்திலே உன்னை பார்த்தால் உலகெல்லாம் உருண்ட
கண்கள் கோயில் முட்டை போன்ற கண்கள் கோரை பொருட்கள் இப்படி விகார தோற்றத்தோடு இருக்கின்றாய். உன்னை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அப்படி என்றார் சுவாமி. உங்களை நான் அறிந்தே தீர வேண்டும். காலம் முழுவதும் நாம் இருவரும் ஒருவருக்கு ஒருவர் பிரியாமல் ஒன்று சேர்ந்து இந்த உலகத்திலே பாவாய பிரபஞ்சத்தை படைக்க வேண்டும். அதனால்தான் உங்களை தோற்றுவித்தேன் சுவாமி. என்னை பார்த்து இருக்கின்றீர்களே வேண்டாம் அப்படி என்றார். எண்ணினார் கருதினார். சரி, உன்னோடு நான் இணைந்திருக்க வேண்டும் இல்லையா? உன்னிடம் இருக்கக்கூடிய கருத்துக்கள் அத்தனையும் என்னிடம் கொடுக்க வேண்டும். நீ வைத்திருக்கும் திருசூலம், உடுக்கை, அருவம் என்ற பாம்பு, நெற்றிகள் இவை அனைத்தும் எனக்கு கொடுத்தால் உன்னை நான் துணையாக ஏற்க முடியும் என்று தெரிவித்து உடனே அத்தனையும் என்னிடத்தில் கொடுத்து விட்டார். எல்லா பொருளையும் என்னிடம் கொடுத்தால் கடைசியாக நெற்றிகளை பெயர்த்து என் நெற்றியிலே பொருத்தினார். பொருத்திய மாத்திரத்திலே என் பற்றி இருக்கிறது. என் எண்ணியதால் நெரிசல் தாங்க முடியும். எப்படி உடல் குளிர்ந்து தெரியாமல் திகழ்ந்தவனமாக இருக்கின்றேன். அந்த நேரத்திலே சந்திரனை பார்த்தேன். இளம் பிறையாக இருந்தான். இவளை எடுத்து நாம் சடாபாரத்திலே கூறினால் மேனி குளிர்ச்சியாகி விடுவது நினைத்தேன். சந்திரனை சடாபாரத்தில் கொடுத்தேன். சரி, என்ன செய்வது? எரிச்சல் தாக்க முடியவில்லையே என்று நன்றி என் எதிர்கொடுக்க அமல் செய்து அவள் விடும் நாசி காற்றை என் மேனியெல்லாம் வீசும்படி செய்தேன். நந்தீஸ்வரன் நாசி காற்றாலே என் மேனியெல்லாம் காற்று வீசும்படி சுவாசித்தார். அப்பொழுதும் என் தேகம் உயிரடைகிறது. நீர், அந்த நீருக்கு அதிபதி கங்கை, கங்கைக்கு தலைவி கங்காதேவி. அந்த கங்காதேவியை எடுத்து என் சடாபாரத்தில் கொடுத்து என் நேரெல்லாம் ஜபமாக போட்டினார். அப்போதுதான் என் தேகம் முடிந்தது. அப்பா, இப்போதான் நம் மேலும் பிரித்து விட்டது என்று அன்று முதல் எனக்கு கங்கை வாழ்ந்ததை இந்த உலகத்தில் எல்லா ஜீவராசிகளும் ஆண்டவர் எப்போது வருவார், ஆண்டவர் எப்போது வருவார், நம்முடைய பசியை போக்குவார் அப்படி என்று எதிர்பார்த்தவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் சென்று பணியாற்றி எல்லா ஜீவராசிகளையும் காப்பாற்ற வேண்டும் என்றால் இப்போதே பணியாற்றி செல்ல வேண்டும். அப்படி பணியாற்றி செல்ல வேண்டும் என்றால் எப்பொழுதும் என்னுடைய உங்களோடு சரிவாயை கொடுத்திருக்கிறேன். சக்தியான அந்த சக்தியை அழைத்து அவர்களுக்கு விடைபெற்று இப்பொழுது எல்லா தேவராஜருக்கும் பணியாற்றிருக்கிறார். நந்தீஸ்வரர்களை காண நந்தீஸ்வரர்களை வளர்த்து சைச்சைகளை விடைபெற்று செல்லலாம். யாருக்கே நந்தீஸ்வரம் நமச்சிவாய நமச்சிவாய ஓ நமச்சிவாய 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 ஓ நமச்சிவாய
உம்மை போற்றி வணங்குகிறேன் நந்தீஸ்வரன் சுவாமி. சுவாமி சுவாமி தன்னை மறந்து என்னை நினைந்து அவனே இவனே என்பதை விட சிவனே சிவனே என்பது பேர் என்றும் ஆமாம் என்னாருடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று என்னையே போற்றி புகழ்ந்து வருகிறார்கள். ஆமாம் சாமி. என்னை புகழ்வதற்கு எனக்கு என்னப்பா பெருமை இருக்கிறது? ஏன் சாமி? ஏனென்றால் ஈசன் என்று சொன்னால் நான் மட்டும் ஈசன் அல்ல. என்ன சாமி சொல்றீங்க? எனக்கு முன்னதாக இன்னும் 7 பேர்கள் இருக்கின்றார்கள் சாமி. எங்களுக்கு தெரிந்ததெல்லாம் நீங்கள் தான் சிவனே என்று போட்டி துதித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னுமே என்னை விட 7 ஈஸ்வரர்கள் அதிகமாக இருக்கிறாங்க. அப்படி ஈசன் என்று சொன்னால் எனக்கு முன்னே 7 ஈசன் இருக்கிறார் என்று சொன்னேன். அதில் முதல் ஈசன் யார் தெரியுமா? யாருங்க முதல் ஈசன்? அமர்ந்து கொண்டிருக்கிறார்களே பாமர மக்கள். யார் பாமர மக்கள்? இவர்கள் தான் முதல் ஈசன். இவர்களா முதல் ஈசன்? வந்தாரை வாழ வைக்கக்கூடியவர்கள். இல்லை என்று வந்தால் உண்ண உணவு முழுக்க உடையும் கொடுத்து தர்மத்தை காக்கக்கூடியவர்கள். ஓ அப்படி மனிதன் என்று சொல்லக்கூடிய இவர்களுக்கு மனு ஈசன் என்று பெயர். நாளடைவிலே ஏற்காலம் பார்த்தியால் வருவி மனு ஈசன் மனுஷன் மனுஷனா மாறிட்டா. அப்படி முதல் ஈசன் இவர்கள் தான் மக்கள் முதல் ஈசன். இரண்டாவது ஈஸ்வரன் யார் தெரியுமோ? யார் சாமி? இவர்களே பணம் படைத்தவர்கள், வசதி படைத்தவர்கள், கோடீஸ்வரன். ஓ கோடீஸ்வரன். ஆமா, கோடீஸ்வரன் இல்லாத ஏழைக்கு பணம் ஏழைக்கெல்லாம் கொடுத்து வர முடியும். அவரும் ஒரு ஈஸ்வரன். ஓ அப்படி யாரும் இல்லாத கொடுக்குறாங்களோ அவனும் ஈஸ்வரன் தான். ஓ கொடுக்கும் மனங்களுக்கு ஈஸ்வரன் தான். அவங்க தான் இரண்டாவது ஈஸ்வரன். மூன்றாவது ஈஸ்வரன் யாரு? யார் சாமி? அவன் தான் விக்னேஸ்வரன். விக்னேஸ்வரன். எத்தொழி செய்தாலும் ஏழவரத்தை கொட்டால் புத்தர் மனமிருக்க மூலையை வித்தகமாய் காரியை வீசி தண்ணீர் கூட கொண்டு வந்தாலும் காரிமரம் நீர் கூட நீர். ஒரு குடும்பத்திலே தாய்மாரி இரவே தன் குடும்பத்தில் நடந்த சண்டை சச்சரவுகளை எல்லாம் தண்ணீர் துறையில் தான் தன் தோழியோடு பகிர்ந்து கொள்வார்கள். அப்படி தண்ணீர் துறைக்கு இருப்பதை தண்ணி வச்சிருப்பாங்க, தலையை தண்ணி வச்சிருப்பாங்க போட்டு. ஆனால் அவங்க குற்ற குறையெல்லாம் குடும்பத்தில் இருக்கிற எல்லா குறையும் எடுத்து சொல்லி வரும்போது அப்படி ஏமாந்து விட்டுருவாங்க. தண்ணி தண்ணி கவனமா எங்க இருக்கும்? அவன தலையில இருக்கும் தவளை மேல. எத்தனை குற்ற குறை எடுத்து சொன்னாலும் எல்லா கவனமும் தண்ணி கொடுத்துருவாங்க. ஆமா சாமி. அது போல எத்தனை செய்தாலும் முதல்ல எழுதி போனா கூட ஃபுல்லா சொல்லி போகுதுதான் இருக்கும். ஓ பெரியவங்க சொல்லுவாங்க பிள்ளையார் சுழி போட்டு சேலனும் தொடங்கு. நீங்க ஒரு வீடு பூமி படைப்பாங்க, அங்க முதல்ல பிள்ளையார் படைச்சு அப்புறம் தான் அந்த கடகாலம் சொல்லுவாங்க. ஆமா சாமி. வீடு கட்டி முடிஞ்சிடும், அங்க கணபதி ஹோமம்னு செய்வாங்க. இவைகளெல்லாம் வேலன் கப்புடையவன் தான் விக்னேஸ்வரன். ஓ அவன் தான் மூன்றாவது ஈஸ்வரன். அந்த விக்னேஸ்வரனை வழிபட்டால் வினைகள் அத்தனையும் தீர்ந்து அந்த வேலை இறுதியை செய்து முடிக்கப்படும். அதனால்தான் அவனுக்கு விக்னேஸ்வரன். விக்னங்களை வேலை எடுக்கக்கூடியவன் விக்னேஸ்வரன். ஓ மூன்றாவது ஈஸ்வரன் விக்னேஸ்வரன். நான்காவது ஈஸ்வரன் இந்த மண்ணுலகிலே தென்னிலங்கையிலே பிறந்து இந்த ஈஸ்வரனுக்கு பிறகு ஈஸ்வர பட்டம் பெற்றவன், 10 தலை 20 கரம் படைத்தவன் தென்னிலங்கை வேந்தன் ராமணேஸ்வரன். ராமணேஸ்வரன் தப்பா தானே சொல்றாங்க சாமி, நீங்க புகழ்ந்து பெருமையா சொல்ற அப்படின்னு நினைக்கலாம். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு சிவாலயத்தை கட்டி கும்பாபிஷேகம் செய்து அதை வணங்கி விட்டு தான் அரசு செய்ய வரும். அப்பேற்பட்ட ஈஸ்வரன் பற்றி உள்ளவர். அதனாலதான் ஈஸ்வரனுக்கே பிரகதீஸ்வரன் பட்டவர். அப்படிப்பட்டவன் 4வது ஈஸ்வரன். 5வது ஈஸ்வரன் யாரு? இது சிவனாலயம் இருக்குது பக்கத்துல, அந்த ஆலயத்துல போய் பாரு. ஈஸ்வரனுக்கு வடபக்கத்துல, அதாவது வடக்காலப்பக்கத்துல இடப்பக்கத்துல அவன் தெற்கு பக்கமாக வந்திருப்பான். அவனுக்கு பேரு சண்டிகேஸ்வரன். சிவன் கோயிலுக்கு போயிருக்கீங்க? ஆமா. அந்த சிவன் கோயிலுக்கு போனா கை தட்டுவாங்க 3 முறை. சிவட்டு சாமியார்
ஆமா அப்பதான் கேட்கறது அது செவிலி சாமி இல்ல, உண்மையிலே அதுக்கு காது கேட்கும். காது கேட்குமா? கண்ணும் தெரியும். கண்ணு தெரியுமா? வாய் பேச முடியும். வாய் பேசுமா? இருந்தாலும் கண்ணை மூடிக்கொண்டு விழித்த வண்ணமாக இருப்பான். எப்படி சாமி? கண்ணை முடிக்கிறது இப்போ முடிச்சுன்னா கண்ணை மட்டும் முடிக்கிறது. கண்ணை முடிக்கிறதுமா கண்ணு போனா சத்தம் கேட்கு சாமி. இல்ல இப்ப சத்தம் போடல. இப்ப பாரு கண்ணு முன்னாலே அவன் சத்தம் கேட்கு. நல்ல புள்ளி. அதாவது இது வரைக்கும் வந்து இந்த சிறுபாட்டெல்லாம் உங்களுக்கு பிடிக்கல, சிந்திக்கலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. இப்ப நாம எல்லா கருத்து பேசுறோம் தான் உங்க நல்லா கவனிச்சு பாக்குறாங்க. இப்ப ஏதாவது எரிச்சல் பேச்சு கூச்சல் சத்தம் இருக்கா பாருங்க. இது அப்புறமா நீ வேணா ஒரு குண்டு சுட்டு போட்டு பாரு, இந்த மணி சார் போட்டு பாரு, இந்த சத்தம் தான் கேட்கும். வேற ஏதாவது சத்தம் கேட்க வேற போது பார்த்து ஏன்னா எவ்வளவு ஒரு நிசப்தமா இருக்காரு. ஆமா சாமி. இருந்தாலும் அவன் யாரு? அவன் தான் 5வது ஈஸ்வரன் சண்டிகேஸ்வரன். சண்டித்தனமாய் அமர்ந்திருப்பான். ஆண்டவனை தரிசிக்க ஆலயத்திற்கு வருவார்கள், சிவனை பார்க்க வேண்டும். ஆனால் சிவனுடைய ஆலயம் தாழ்ந்து இருக்கும். கோயில் கூட்டி இருக்கும். ஆனா வளரும் பொழுது கூட்டியிருக்கிற கோயில் வளர்வாங்க. அப்ப இந்த சண்டிகேஸ்வரன் ஆலயத்துக்கு வருவாங்க. அந்த ஈஸ்வரனை பார்த்தால் நாம் அந்த ஈஸ்வரத்திலே மூலாஸ்தலத்தில் இருக்கிற ஈஸ்வரனை பார்ப்பது போல அர்த்தம். அப்படின்னு ஆடல் இருந்து ஒரு நூலை எடுத்து ஆலயத்தின் நூலை போட்டு 3 முறை கைத்து விடுவாங்க. ஆண்டவா நான் வந்திருக்கிறேன், நீ கண்ணு மூடிக்கிட்டே இருக்கிறான், நான் வந்தது உனக்கு தெரியுமோ தெரியாது. என் மனக்குறையின் நிலத்தில் இப்படிப்பட்ட குறையெல்லாம் இருக்கிறது, அதை நீதான் ஆண்டவனிடத்தில் எடுத்து சொல்ல வேண்டும். அப்படி என்று சண்டிகேஸ்வரத்திலே முறையிடுவார்கள். அவர்தான் அதை எடுத்தாங்க சொல்லுவாங்க. ஏன்னா எந்த ஒரு வேலையை செய்தாலும் அதுக்கு குறுக்கே ஒரு ஆள் இருந்தால்தான் அந்த வேலையை செய்ய முடியும். அவர்கிட்ட போய் பேசலாம், அவர்கிட்ட பேசி பழக்கம் இல்ல, திடீர்னு ஒரு கோவிச்சுனா போச்சுருவாரு. அதுக்கு தகுந்தால் இவரு போய் சொன்னாதான் அவர் கேட்பாரு. அப்படின்னு அதுக்குன்னு ஒரு ஆளை நம்ம ஏற்பாடு செய்து அனுப்புவாங்க. இப்ப சந்தையில ஒரு ஆடு பிடிக்கணும், மாடு பிடிக்கணும்னா அது ஒரு தரகர். ஒரு பெண்ணை பார்க்கணும், இல்ல ஒரு மாப்பிள்ளை பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு தரகர், அவருக்கு திருமணம் அமைப்பாரு. இப்படி அதுக்கு ஒரு ஆள் இருக்காங்க இல்லையா, அதுதான் புரோக்கர்னு சில பேர் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட போலதான் அந்த சண்டிகேஸ்வரர். அவரிடத்தில் முறையிட்டாதான் ஈஸ்வரனை போய் பார்க்கலாம், அவர்கிட்ட எல்லா வரமும் கேட்கலாம். அப்படின்னு நியமனம் செய்யக்கூடிய ஈஸ்வரன் யாரு? சண்டிகேஸ்வரன் 5வது ஈஸ்வரன். 6வது ஈஸ்வரன் யாரு? நீதான் நந்தீஸ்வரன். எது கேட்டாலும் முந்தி முந்தி வந்து நந்தி மாதிரி நிக்கிறான் எதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. கூட்ட நேரத்துக்கு தடையில்லாத முந்தி வந்து நிக்கிறது தான் நந்தி. ஈஸ்வரனுடைய ஆலயத்திற்கு உள்ளே சென்றோம்னால் முதல்ல யாரும் தரிசனம் பண்ணுவாங்க? நந்தீஸ்வரன் தான் பார்ப்பாங்க. ஏன்னா நந்தீஸ்வரன் பார்த்துதான் அதன் பிறகுதான் ஆலயத்திற்குள்ளே போகணும். அப்ப முந்தி இருக்கிறது யாரு? அந்த நந்தியை வழிபட வேண்டும் என்றால் மாதத்திலே 2 பூஜை சிறப்பு பூஜையாக செய்யும். சிறப்பு பூஜை. ஆமா, அதுதான் பிரதோஷ தினம் சொல்லுவோம். பிரதோஷம். அப்படி நந்தீஸ்வரனுக்கு பிரதோஷ தினம் மாதத்திலே 2 முறை வரும் சொல்றேன். அமாவாசைக்கு ஒரு நாள் முன்தினமும், பௌர்ணமிக்கு ஒரு நாள் முன்தினமும் 15 நாளுக்கு ஒரு தடவை வரும். அந்த பிரதோஷத்துல போய் செய்தா எல்லா தோஷமும் நிவர்த்தி ஆகும். அதுதான் பிரதோஷம். அதுவே சனிக்கிழமை வந்தா சனி பிரதோஷம், திங்கட்கிழமை வந்தா சோமவார பிரதோஷம். அப்படின்னு நந்தீஸ்வரனுக்கு பால் அபிஷேகம் செய்து, தேன் அபிஷேகம் செய்து, எள்ளு எண்ணெய் அபிஷேகம் செய்வாங்க. அதே எள்ளு எண்ணெயில விளக்கு போடுவாங்க, நல்ல எண்ணெய். இதையெல்லாம் செய்து பச்சரிசி, வெல்லம் இந்த சக்திகளுக்கு படைத்து பிரதோஷ தினத்திலே வேண்டி விரும்பினா அந்த நந்தீஸ்வரன் எல்லா தோஷத்தையும் நிவர்த்தி செய்வார். அவர்தான் 6வது ஈஸ்வரன். 7வது ஈஸ்வரன் யாரு? அதான் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நான் தான் மகேஸ்வரன். என்ன செய்யும்? எனக்கு நான் வேலை என்ன? நான் ஒரு வேலைக்காரன். இந்த எல்லா தேவராசிக்கும் பணியாளர் வேலைக்காரன். என்ன பற்றி பெருமையாக பேசுவதற்கு எதுவும் இல்லை. வச்சுக்கிற பொருள் அத்தனையும் என் பொண்டாட்டிகிட்ட இரவு வாங்கணும்.
ஆமா, எங்க உனக்கு சொந்தமா இருக்கு? எனக்குன்னு சொந்தம் ஏது? நான் தங்கி இருக்கிற மலையே படிக்கல. அது இமயமலை. ஒரு நேரம் நம்ம படிக்கட்டி காட்சி அது மட்டும் தனியா ஊருக்கு போகும். ஒரு நேரம் மலையாவும் உற்பத்தி ஆகும். அது நிரந்தர நிலையில் அந்த மலையில் வச்சுக்கிட்டு ஒரு ஒத்தமாடு அதை வண்டி கட்ட முடியாது, ஏற்பட முடியாது. அப்படிப்பட்ட நாளிகளை பற்றி பெருமையா சொல்றீங்க இருக்குது. ஏன்னா இந்த மனுஷன் முதல் இந்த மகேசன் வரை எல்லோரையும் ஆட்சி பாதிக்க இருக்கிறான். எல்லாரையும் ஆட்சி பாதிக்க இருக்கிறான். அவன்தான் சனி. சனீஸ்வரர்களே ஏன் சொல்ல மாட்டாங்க? பார்த்தாலும் 4 வருஷத்திலே கார் வாங்கணும், மங்களா வாங்கணும், ஆறு ஓடுது, பஸ் ஓடுதுன்னாங்க. ஒரு வண்டியில சைக்கிள்ல போறாங்க. 6 மாசத்துக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் காரணம் யாரு? 7 நாட்டு சரி அவனை குசினா ஆட்டு ஆட்டுனா ஆட்டு. ஏன்னா சனீஸ்வரன் அப்படி எல்லோரு காரணத்திலையும் சனி போல் கொடுப்போம் இல்லை, ஏழை போல் கெடுப்போம் இல்லை. சனீஸ்வரன் இதற்கு எல்லாம் காரணம் ஒரு அவன்தான் குரு. அந்த குரு பார்த்தா கோடி பாவம் தீரும். குரு பார்த்தாலே கோடி பாவம் தீரும் சொன்னா, ஆனால் குருவோடு நட்பு கொண்டாடி இருந்தா எவ்வளவு நன்றி. அப்படி சனீஸ்வரன் ஒரு வாழ்க்கையிலே குருவிடம் சகிதத்திற்கு இருந்தால் நிச்சயமானவர்களுக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கும். சனீஸ்வரனால் நல்ல வருமானமும் அதனாலதான் சொல்றேன். இருந்தாலும் ஒரு வாழ்க்கையில் வந்து ஆட்சி படைக்கிறது உண்மைதான். எப்படி என்று சொன்னால் பாதச்சனி பிடிச்சா ஒரு இடம் நிக்க மாட்டாங்க. அவங்க ஊர் வருமானம் ஜென்மச்சனி, ஜென்மத்திலே சனி இருந்தா பிணி அவனுக்கு விட்டு தீராது. நோய் நொடி இது பாதச்சனி, இது சிரசு சனி. அவன் வயதில் முடிச்சு அழைப்பான், நடப்பான், ஒன்றும் புரியாது. அதுதான் மாவட்ட சனி. ஒவ்வொரு மனிதர் வாழ்க்கையிலும் 7 சனி சொல்றது 3 சுற்று வரும். அப்படி 3வது சுற்றிலே அவன் மாலை சென்றால் இருந்தாலும் நேரம் கடந்து கொண்டிருக்கிறேன். அறியும் சிவனும் ஒன்று, இது அறியாத அறியும் சிவனும் ஒன்று, அறியாத வாயில மண்ணு, அறியாத மண்ணா என்ன நினைக்கிறது? தெரியாத மண்ணு, அதுதான் தவறு. அறியும் சிவனும் ஒண்ணு ஏன் சொன்னா, நீ வீட்டுல இப்ப வச்சிருந்த எல்லாத்தையும் சாப்பிடுறியா, இல்ல கடையில போய் வாங்கி சாப்பிடுறியா? அப்ப நீ அப்ப அரிசி வாங்க போற சமைக்கிறதுக்கு 2 எடுத்தா சொல்லு, கடையில போய் வாங்க போறேன்னு சொல்லி பார்க்கணும். ஹரி ஹரி சிவா சிவா இங்க ஹரி ஹரி சிவா சிவா இங்க போற. அப்ப ஹரி சிவா எங்க போறோம்? அரிசி வாங்க போறேன். அப்ப ஹரி சிவனா வாங்கி அதான் வேற வச்சு நீ சாப்பிடுற, இங்க போறேன். அப்ப எங்க ஆற்றுக்குள்ளே இருந்து அரோகரா போட்டாலும் ஓட்டுக்குள்ளே இருப்போம் சொக்கனாலும் இங்க வழியிலே இருப்பான். பாரு, இங்க வழிப்பாரு. ஆற்றுக்குள்ளே இருந்து அரோகரா போட்டாலும் ஓட்டுக்குள்ளே இருப்பான் சொக்கனாலும். அறியும் சொல்றதையா? அறியாதவன் அறியாதவன் இருந்தால் யாரு? ஹரி என்றால் நாராயணன். யாதவ குலத்திலே கண்ணனாக தோன்றினான். அவன்தான் மன்னன் உண்டான். அறியாதவன் வாயு மன்னன். அதான் இதெல்லாம் அறியாதவன் வாயு மன்னன். அறியாதவன் என்றால் ஸ்ரீமன் நாராயணன் அங்கே கண்ணனாக அவதாரம் செய்யும் போது மண்ணை உண்டானான். அதனாலதான் யசோதை அம்மா அவனை கட்டி உடம்புல கட்டி கொண்டான்.
நேரம் கடந்து கொண்டிருக்கிறது. எல்லா ஜீவராசியும் ஆண்டவன் எப்போது வருவார், நமக்கு எப்போது பொய்யாக்குவார் என்று சீக்கிரமாக என் மனைவி சக்தி பார்வதி நான் அடுத்ததாக அழைத்துக் கொள்வோம். இருந்தா
மூக்கன் படைத்த வரவனுக்கு பாரியார் பார்வதி, உமா மகேஸ்வரி, காந்தியிலே காமாட்சி, மதுரையிலே மீனாட்சி, காசியில் விசாலாட்சி, சமயபுரத்திலே முத்துமாரியம்மன், மேல் மருவத்தில் ஆதிபராசக்தியாக உலகத்தில் அம்மையப்பனாக இருந்து பாமர மக்களுக்கு காட்சி கொடுத்து வருகின்றோம். இருந்த போதிலும் ஆண்டவனை பார்க்கணும் ஆசைப்படுகின்றேன். ஆண்டவனை பார்க்க வேண்டும். அதற்கு முன்பதாக ஆண்டவன் ஆடுகின்றானடி என்னை பார்க்கிறது பார்க்கலாம். சாமி அவங்க
ஆகாயமாக சென்று வருகிறேன். நந்தீஸ்வரம் சிவகணேஸ்வர பிரஸ்புல் கைதி மாளிகை அவர்களோடு நிறைய போச்சு. உன்னை மனித கட்சிகளில் சட்டம் பார்க்கிற கதையில் இதற்கு நான் ஒன்று வருமானத்தில் ஒன்றிடத்தில் விடைபெற்று சென்று என்று சொல்ல வேண்டிய அவசியமே சொல்லாமலே போயிருக்கோம். சொன்னதுனாலதான் சாமி எந்த அவசரமா போறோம்னு சொல்றீங்க. நீங்க செல்லக்கூடிய காரியம் வெற்றி மேல் வெற்றியாக இருக்கட்டும். இது நீர் எடுத்துட்டு போங்க, இல்ல மோதல் எடுத்துட்டு போங்க, போயிட்டு வாங்க சீக்கிரம். வாழ்த்துக்கு வெளியேறு போக வேணாம். ஆனா அவசரமா எங்க நீங்க இது நியாயமா? நியாயம் இல்லதான். இதற்கு முன்பா நீங்க போறீங்க, இந்த இடத்துக்கு போற சொன்ன நியாயம் கேட்க போறேன். நீங்க மொட்டையா கேட்டு நானும் பாட்டு சொல்லுங்க. கைதிமொழி விடுத்தால் இந்த ஈஸ்வரன் இங்கே செய்வார் என்று உங்களுக்கு தெரியாதா? ஆசை கூறந்த மாடமானே இந்த ஈசனுக்கு என்ன வேலை? எல்லா ஜீவராசிகளும் ஆண்டவன் எப்பொழுது வருவார் நமக்கெல்லாம் இயலப்பார் என்று அவரவர்கள் வழிமையால் பிடிவைத்து காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஜீவராசிக்கெல்லாம் சென்று நான் அதற்காகத்தான் என்ன சந்தேகம்? யாராருக்கு என்னென்ன வேலையோ அந்தந்த வேலையை அவர்கள் செய்தார்கள் நல்லா இருக்கும். இதனால் இவன் செய்வான் என்றாண்டு அதனை விடுதல் சொல்லியிருக்கிறேன். அதை விடுத்து வியாபாரம் சொன்னா படைக்கும் தொழில் ஒரு தொழில்.
படித்த பிள்ளைகளுக்கு படியேறக்கும் தொழில். ஆனால் படியேறப்பது எவ்வேறு அதற்கு நான் துணை வருகிறேன் என்று நீ சொல்கிறாரே, நீ துணை வருவதற்கு சாதாரணமாக தேவமரம் இருக்கிறதே, அது தேவர்களுக்கெல்லாம் அவர்களுக்கெல்லாம் உண்ண உணவோ உடுக்க உடையோ உறக்கமோ ஏன் அவர்கள் குசித்தது அமுதம். அமுதத்தை குசித்தவர்களுக்கு நரை திரை மூக்கு பிடி சாக்காடு. ஆனால் அங்குள்ள எல்லா ஜீவராசிகள் ஓரறிவு படுத்தது புல் மூக்கு மரம் செடி பொய் இவைகளெல்லாம் ஒரு இரண்டறிவு படுத்தது ஊர்வனைகள் பாம்பு கல்வி போரா செய்ய மூன்றறிவு படுத்தது இரவு முளைத்து இருக்கக்கூடிய அத்தனை ஜீவராசிகளுக்கு மூன்றறிவு. நான்கறிவு படுத்தது விலங்கினர்கள், அது வீட்டில் வாழும் விலங்காக இருந்தாலும் சரி, காட்டில் வசிக்கும் விலங்காக இருந்தாலும் சரி. நான்கறிவு ஐந்தறிவு மனிதர்களுக்கு, மனிதர்களுக்கு ஐந்தறிவு போதாது என்று சொல்லி ஆறாவது பகு என்று ஒரு அறிவை கொடுத்திருக்கிறோம். அதுதான் பகுத்தறிவு. அந்த பகுத்தறிவு செயல்பட்டால்தான் மனிதன் மனிதனாக செயல்படுவார். அறிந்தேதான் செயல்படுவார். அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் ஒவ்வொரு சிரமமாக சேர்ந்து பயிரப்பட்டு பஞ்சபோத்தோடு பாமர மக்கள் வசிக்கும் இடத்தில் நல்லவர்கள் தீயவர்கள் ஒழுங்கு செய்பவர்கள் கொள்கை என்பவர்கள் எத்தனையோ பேர்கள் எத்தனையோ விதத்திருக்கிறார்கள் மனிதர்கள். அந்த இடத்திற்கு நான் வருகிறேன் என்று சொன்னால் அங்கு நான் படியாக போக முடியும், உனக்கு நான் பாதுகாப்பு கொடுக்க முடியும். என்னங்க இப்படி சொல்றீங்க? ஆமா, அந்த இடத்துக்கு நீ வரக்கூடாது, அதனாலதான் சொல்றேன். தெரியும், ஒரு பெண்ணா போண்டா கணவன் பாதுகாக்கக்கூடிய கணவன் பெண்ணுக்கு இருக்குது. பூவோடு இருக்கணும், பொட்டோடு இருக்கணும், மாங்களும் வைத்திருக்கிறது. எங்கப்படாரு, என்ன செய்யறாரு, யாரு பம்பு இருக்கிறாரு, யாரு சண்டவா பாடு பொண்ணுகிறாரா? அதனாலதான் நான் நீ யாரு எப்படி பண்றது தெரியுமா? யாரு என்று வரத்து கேட்டாலும் தலையில் வந்து கொடுக்கக்கூடியவர் நீங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் வணங்கப்படி ஆண்டவர்படி பத்மாவதி செய்தான். அப்படின்னா ஒரு நாள் வனகாசுரனை செஞ்சா வனகாபுரி ஆண்டவர்கள் பத்மாசுரன் பணத்தை கேட்டா இல்லையா? என்ன வரம் கேட்டா? யார் கருத்திலே என்னுடைய வலது கரத்தை வைக்கின்றன ஆண்டவா, அவன் பற்றியை பற்றிகரமாக ஆயுதம் இல்லாமல் நான் அழிக்க வேண்டும். என்னுடைய கரங்களை அப்படிப்பட்ட வரம் கேட்டானே. வரத்தை கொடுப்பதுதானே எனக்கு தட்டானே வேண்டும். வரத்தை கொடுப்பீங்க, என்ன செய்கிறார்? தீட்டிய வனத்திலே எப்படி நீங்க காயப்படுத்துறீங்க? மரத்துக்கு கட்டி தீர்த்தோம்னா தீர்த்த மரம் ஒன்று, அதுவே வெட்டிக்காக ஒரு மரமா இருக்கணும். தீர்த்த மரத்திலே வெட்டி பார்த்தா சரி, இன்னைக்கு சாணம் பட்டாதுன்னா மறுபடியும் தீர்த்தம். அப்படிப்பட்ட நல்ல யோசனை செய்திருக்கிறார். ஆமா, சரி. ஆண்டவரத்திலே நான் மரத்தை பற்றி வச்சாதான் மரம் பலிக்குமா பலிக்காதான்னு தெரியும். ஏங்க பலிக்கிறேன்னா தட்டி கேட்கலாம். அது பரிசோதனை சாதாரண நடமா?
சரி, உன் கேள்வியே உனக்கு பதிலாக இருக்கு. அப்படிப்பட்ட கொடுமைக்காரர்கள் வாழக்கூடிய அந்த பூவுலகத்திற்கு நானும் வரன்னு சொல்றேன். ஜெயமா முகவரணி என்னையே நினைத்து தன்னையே மனது சிவசிவா என்று மந்திர உபதேசம் செய்து என்னை கற்பவாதிகளாக தவம் செய்து நான் நேரிலே சென்று அவன் கேட்கும் வரத்தை கொடுத்து அவனை வாழ வைக்க என்பதற்கான பக்தன் எல்லாம் ஆண்டான். அந்த இடத்துக்கு நானும் வரேன் அப்படின்னு நீ வந்தா அது சரிப்பட்டு வருதா? இப்பதான் நீ வந்த. நான் உன்னை மட்டும்தான் வணங்கினேன் ஈசா. அவள் யாரு? அவள் எதற்காக அழைத்து வந்து அப்பா வாழ்ந்து போ என்று உன்னை மகிழன் என்று சொல்லக்கூடியவன் அவர்களாக பேசினான். என்னை விட்டு உன்னை தள்ளி வைத்து என்னை மட்டும் வணங்கினான். ஈசா, நீதான் எனக்கு கடவுள். அவள் யார்? இந்த இடத்திலே சிறுநீர் கழிக்கக்கூடியவள். அவளெல்லாம் இந்த பொருட்டு உங்களோடு வரலாமா? கேவலமாக பேசினான். கருவன் உருவெடுத்து என்னை மட்டும் வளர்ந்து ரீங்காரம் போட்டினான். அவனுக்கு வரம் கொடுக்கவில்லையா? அவனை நான் வாழ வைக்கவில்லையா? ஆனால் என்னை மதிக்கல, என்னை வணங்கல. அதற்கு போராமை சென்று என்னோடு போட்டிவிட்டார். இது போன்று ஏதாவது செயல்பாடு நடக்கக்கூடாது என்பதற்குத்தான் நீ வர வேண்டும். பணியாளருக்கு செல்கிறேன் என்று அப்பொழுது விளைத்தேன். நீ பணியாளர்களா சந்திக்கிறேன். ஒரு தங்கச்சியுடைய ஒரு கட்டிட மையத்தை அழைத்து வைத்து அதை பத்திரமாக பாதுகாத்து வந்தால் எல்லா தேவாலயங்களுக்கும் பணியாளத்து விட்டு வந்து விட்டேன் பார்வதா என்று சந்தோஷமாக கைமலைக்கு வீடு திரும்பினேன். எல்லாத்துக்கும் பணியாளம் தட்டியா? ஒரே ஒரு ஜீவன் மட்டும் தனித்து இருக்கிறது. அதுக்கு நீ பணியாளம் தட்ட மாட்டியே. அப்படி ஒரு ஜீவன் இந்த வயதில் ஏற்படுத்தியே இந்த ஈசன் பணியாளருக்காக வரமாட்டேன். எல்லா தேவாலயத்தையும் அப்படின்னு சொன்னேன். இல்ல, நீ ஒரு ஜீவனுக்கு பணியாளர் தங்கச்சி பிள்ளை திறந்தால் திறந்த மரத்திலே கட்டிருந்து அங்கே வாயிலே ஒரு அரிசி நான் வஞ்சனை செய்யணும். குற்றத்தை மையாதென்று தோன்றுகின்றாயே
சொன்னாலும் உன் செல்வத்தை கேட்கிறது. ஆனா என்னதான் உலகினாலும் புத்தகநாட்டம் போகாது. அது மாதிரிதான் இவ்வளவு தூரம் எடுத்து சொல்றாங்க. சரி சரி சாமி, நான் புரியாம பேசிட்டேன், தவறுதான். நீங்க போய் படியாம வாங்க. நான் கைவிட்டு ஒரு என்ன பார்த்து கழுதுன்றீங்க, நாய்ன்றீங்க, ஒரு பேச்சுக்கு சொல்லுவாங்க. அப்படின்னு சொல்லுவாங்க. நாயை கோழின்னு சொல்லுங்க. ஆமா எவருக்கு மாதிரி எழுந்துச்சு போட்டு போவோம். அங்க ஒரு நாய் போட்டு அந்த மாதிரி எழுந்துச்சு குறைக்கும். அந்த நாய் குறைக்கிற சத்தத்தை கேட்டு அந்த முகத்துல ஒரு நாய் குறைக்கும். இந்த நாய் குறைச்ச சத்தத்தை கேட்டு அம்மா குறைக்கும். ஆமா, ஆனா இந்த நாய்க்குதான் தெரியும் யார் பார்த்து போயிருக்கு. குரல் கேட்டு போயிட்டு அந்த நாய் குறைக்கிட்டு இந்த நாய்க்கு தெரியுமா? இந்த நாய்க்கு தெரியாது சாமி. இந்த நாய் குறைக்கிட்டு அந்த நாய்க்கு தெரியும். ஆமா ஆமா, இந்த நாய்க்கு தெரியாது. ஆம்பளை புத்தியாக்காங்க. எங்க போகலாம் விளக்கத்துக்கு எடுத்து சொல்றேன். இலக்கத்திற்கு சரி. அதனால படியெடுப்பதின் கடமை என் தொழில். அதை மீற என்னால் முடியாது. அதனால் நான் சென்று பாமர மக்களுக்கெல்லாம் படியெடுத்து வருகிறேன். நீ என்ன தனித்தா இருக்க போது மகன் விநாயகன் பேரவன் இதோ சிவகணங்கள். அது மட்டுமல்ல, அதோ பார்த்தாய நந்தீஸ்வரன் நீங்க எத்தனையோ பேர்கள் மலையை சுற்றி இருக்கிறான். உமக்கு பாதுகாப்பு இருக்கும் பொழுது நீ எதற்காக பயப்பட? நீ எது படியெடுத்து வாருங்க. நீயே உலகமாக சக்தி. அப்படிப்பட்ட நீ இருசாமி தாங்களை விட்டு எப்படி தனித்திருந்தாலும் சதாகாலம் உங்களை நமச்சிவாய் என்று வாழ்த்து கொண்டிருக்கிறேன். ஒரு குறிப்பாடு வைக்கிறேன். உங்கள் நினைவாக இருக்கிறேன். அம்மையப்படும் உலகத்துக்கெல்லாம் முதற்கடவுளா நமக்குள்ளே இப்படி ஒரு வேற்றுமை இருந்தா எப்படி இருக்கும்? உலக மக்கள் நம்மை பார்த்து கற்றுக்கொள்வாங்க. குடும்பத்தில் சண்டை சச்சரவே இருக்கக்கூடாது, சந்தோஷம் தான் இருக்கணும். ஆனா சந்தேகப்பட்டு இருக்கக்கூடாது. சந்தேகம் இருந்தது ஒரு குடும்பத்துல சந்தோஷமே நம சிவாய நம சிவாய நம சிவாய போற்றி போற்றி சிவனே சிவனே சிவனே
அளவு செஞ்சாடி காரணம் ஆமா இவன் ஒரு வாய் வணங்கி வாய் செய்வார் ஆமா வந்திருக்கிறாரே மங்கள கல்யாணம் மிகுந்த நீ எங்க வீடுகள் நாட்கள் தரண்டா நல்லா பாடுகிறேன் எப்படி கழகம் இல்லாததை சொல்ல எந்த காலத்துக்குண்டு அம்மையப்பனாக காட்சி கொடுக்கின்றதா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறது. ஆனால் எப்பொழுது பார்த்தாலுமே நீங்கள் தருவீர்கள். இந்த வெள்ளிமலையை வேத நாயகனை வீட்டில் போய் அம்மையப்பனாக எங்களை காட்சிக்காக நீ வந்திருக்கிற ஆனால் காட்சி பார்க்கலாம் எப்பொழுது பார்த்தாலுமே எப்பொழுதாவது கடற்படை எவ்வளவு பேரானது நீங்க என்ன சொல்றீங்க 5 வருஷத்துக்கு படிக்கிறாங்க. ஆனா படிக்கிறதா என்ன ஆகுது தெரியுமா? என்ன ஆகுது? அனைத்து மக்களுமே சோம்பேறித்தனமாக ஆகிவிடுறாங்க. படியாக்க போறாங்க. நமக்கு என்ன படியாக்க நமக்கு என்ன போறாங்க? ஆனா இந்த உலக மக்களுக்கு வேலை கொடுக்கணும் பாட்டி. உலக மக்களின் வேலையை கொடுக்க சோம்பேறித்தனத்தை நீக்கி உங்க தாத்தா கேட்டது நான் சொல்லி போவாங்க இருந்தாலும் காரணம் தான் வர மாட்டேன். நாளைக்கு நன்மையும் முடியும்னு சொல்லுவாங்க. இருந்தா நான் ஆசிரியர் கலாச்சாரத்தில் இந்த உலக மக்கள் சோம்பேறி சோம்பேறி ஒரே ஒரு பாமர மக்கள் சோம்பலை நீக்க வேண்டும் என்றால் காரணம் ஒன்று நீக்கிறது நீ உழைக்கின்றாய் அல்லவா? அப்படிப்பட்ட காரணம் என்ன காரணம் தெரியவில்லை. போகக்கூடாது. இந்த உலகத்தையே நிலமாக ஆக்கணும். விவசாய நிலமா ஆக்கி உழுது பயிரிட்டோம்னா எந்த காலத்து கொண்டு மக்களுக்கு வேலை கிடைக்கும் பாட்டி போல தெரியும். ஏன்னா விவசாயம் பாமர மக்கள் சோம்பல் நீக்கிற சொல்றையே விவசாயம் செய்யணும்னா நிலம் வேணும். தெரிஞ்சு தெரியாத என்ன சோதிக்கிற நன்றாக யோசித்துப்பார். எனது மாவளி சக்கரவர்த்தி இருக்கிறார். ஆமா எதிராதிபதி தேவப்பட்டாளர் என்ன செஞ்சாரு? எவ்வளவோ செஞ்சார். இருந்தாலும் கர்வத்தை அடக்கிறதுக்கு வானத்தை ஒரு அடியாகவும் பூமி ஒரு அடியாகவும் 3வது அடிக்கு
அப்படி இந்த 3 அடி மண்ணு வராது. நீ கூட பிறந்தவன் தங்கச்சி இல்லையா? நல்ல நேரத்தில் ஞாபகம் செய்து ஒரு அடி அவர் கொடுத்தாங்கன்னா பேர் மட்டும் எப்படி பண்ணுவாரு? உள்ள பிராமணனா பாவனா பிராமணர் வரைக்கு மாமணியை கர்வத்தை அடக்கணும்னு யாரும் கேட்கிறான். இவன் சின்ன பையன், ஒரு சான்கள் எடுக்க மாட்டான். இவன் தானே கேட்க தான் கேட்டு போறான். அந்த கர்வம் இவன் என்ன கேட்டுருவான், இவன் என்ன நம்ம செஞ்சிருவான், என்ன முடியும் ஒரு ஆகுறான். ஆமா ஆமா சரி அவசரம் இன்னும் கேட்டு உழுதுனோ பயிரும் அது அவன் கேட்டான். ஒரு அடி மண்ணு விடு கண்டிப்பா கொடுப்பாரு. பூமியை ஒரு அடி ஒரு அடி ஆட்சி மனுஷன்ல அவன் எதுவுமே சொல்ல கைய வச்சா தேசத்தை காட்டினா எங்க அண்ணன் கால வச்சாரு அவங்க உள்ள போட்டாங்க. கேட்டே விவசாயம் செய்யணும், பூமியை உழணும் இல்லையா? அதுக்கு கலப்பதில்லை, அதுக்கு செய்யலாம். பாட்டி நான் சொல்றேன் தெரியாத அப்படி என்றால் நிலத்தை உழுவதற்கு அண்ணா பெரிய இருக்கிறார பலராமன். ஆமா பலராம சக்கரம் அவர் என்ன இருக்கு பாட்டி? கலப்பா கலப்பா நான் எதுக்கு கேட்கிறேன்? கூட்டு செய்வார் கலப்பு இருக்குது. சரி கலப்பு அதுக்கு கலப்பு என்னும் சங்கிலி சங்கிலி கலப்பு கட்டுறது அந்த கலப்பு போகணும். திருப்பாளர்களை பாட்டமாக ஆதிசேகர் மற்றவை மலையை ஆட்சியுடைய பாம்பு துணை கொண்டு திருப்பாளர்கள் அமர்ந்து அந்த ஆட்சி செஞ்சு ஒண்ணு ஏன் தெரியுமா? ஆதிசேஷன் அண்ணன் கூட்டு தங்கச்சிக்கு சங்கிலி போடானா சங்கிலி வந்துருக்கு, கலப்பு வந்திருக்கு. ஆமா அந்த கல்வி நீங்க எழுத முடியும். ஏற்படி உள்ளவருக்கு மாடு வேண்டா தெரியாது மாடு தெரியாது. தாத்தா வச்சிருக்காரு பாட்டி மொத்த மாடு தாத்தா மாடு இருக்கிறாரு, ஒரே ஒரு மாடு இருக்கிறாரு வச்சிருக்கிறாரு. 2 மாடுகள், ஒரு மாடு வச்சு சொல்றான். உங்களுடைய கட்டளை பிரகாரம் சங்கார கட்டளை சிறுவனுடைய கட்டளை பிரகாரம் செய்யக்கூடிய ஆள் யாரு? வைணசுரப்பட்டு பரிபாலிக்கப்பட்ட யமதர்மன் அவர்கிட்ட ஒரு எரும மாடு பாட்டி நல்ல நேரம்டா. அந்த மாட்டு யாரு எங்களுக்கு வீட்டு என்ன சொல்றது போறோம். ஒரு மாடு 2 மாடு ஆகி போச்சு போறோம். ஆமா நிலம் வந்துருக்கு, நிலம் வந்துருக்கு, உடனும் சமையும் வந்துருக்கு, மாடு வந்துருக்கு.
ஏண்டா வித்து இல்லாம பொருள் உண்டாகுமா? வித்து இல்லாத சம்பிரதாயம் வேறு இல்லை, கேள்வி என்பார். விதை இல்லாம செடி இல்லை, செடி இல்லாம விதை என்பார். அதுக்கு விதைன்னு கேட்கிறார். அதான் விதை வேணுமே. அதுக்கு போகுது. இருக்குது இவர்களாம். எங்க அழகா ஒரு குபேர கட்டை இருக்குது பாட்டி. காலத்தில் பொருளை சொன்ன அந்த ஆளாச்சு ச்சா, அவளும் கூட கொடுத்துட்டு போறாங்க. நம்ம சேவை பண்ண போறோம். எந்த காலத்தை கொண்டு இந்த சாமிதான் தீர்ச்சிகள் படிய எனக்கு ஆசை இல்லை. ஒரு பொண்ணா பிறந்தவளுக்கு ஆசிரியர்கள் கனவு கூட இருக்கணும். எந்த காலத்தை அவரோட இதவே கூடாது. உங்களை பார்த்து அப்படியே கூட காமிப்பாங்க. அதான்டா வாசு தீர்ந்து போச்சுடா. வாசு முடிஞ்சு போச்சு வச்சுது. நீங்க எப்போ வந்தாலும் சரி மாட்டி ஒன்னாடி பார்க்கலாம், ஒன்னாடி பார்க்கலாம். அந்த காலத்துக்கும் மக்களுக்கு படைய வைக்கவே அனுப்பக்கூடாது. பாத்துக்கிறேன் அவரை போயிட்டு வாரு வீட்டுல விட்டு நான் பாத்துக்கிறேன். அப்ப முதல் தாத்தா தனததானதானே, 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 தனததானே. பார்த்துக் கொண்டே இருக்கிறார். அதுதான் இது கலிததான கணக்கு பார்க்கிறான். கலிததான கணக்கு பார்க்கிறான். காலம் நாம் விடக்கூடிய மூச்சிருக்கிறதே பின்னோடு. ஆனால் நம்மோடு கூட வருகிறது நாம் செய்யக்கூடிய பாவமா புண்ணியமா இவை இருந்தா இது காயம் தீரும் மண்ணோடு காயம் தீரும் மண்ணோடு காற்று ஏறும் பின்னோடு நான் நாடகத்தை முடித்து வீட்டுக்கு போறேன். எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஆனக்குட்டி கவுண்டர் பெரிய கிடாது வசதியானவர் சாரசாரையா வந்து கொண்டே இருக்கிறாங்க. என்னடா நேற்றுதான் நாடகத்தை முடிச்சுட்டு போனோம், இன்னைக்கு போய் பார்த்தா சாரசாரையா வந்து கொண்டே இருக்கிறாங்க. என்னப்பா அப்படின்னு ஐயோ ஆனக்குட்டி கவுண்டர் இறப்பதற்கு இன்னும் ஒரு நொடியோ இல்லைன்னு இன்னும் சிறிது நேரமும் சொல்றாங்க. அப்ப என்ன சொல்றாங்க, பக்கத்து வீட்டுல ஏன் பெரிய குடும்பம் சாப்பிட வேண்டியதெல்லாம் சாப்பிடுங்க பணம் எடுக்கிறதுக்கு 3 நாள் ஆகும், அதனால சாப்பிடலாம். அப்ப ஆனத்துக்கு அவர் என்ன சொல்றாரு, நம்முடைய உயிரே பெரிய அதுக்குள்ள பிழைக்கிறதுக்கு 3 நாள் ஆகுறாங்க. அப்படி என்ன நிலையில்லாத இந்த வாழ்க்கை நாம் இவ்வளவு கெல்லாதையா சம்பாதிக்கிறோம், இது நிலையில்லாத வாழ்க்கையாயிட்டு. அதுதான் நினைக்கிறா இது ஒளிந்ததா பொருளாய் இப்படியெல்லாம் சம்பாதித்து இறப்பதற்கு அதற்குள்ளே சங்கு சக்கரம் கரையில் பஞ்சாயி இது உண்மை பற்றி பணமாயும் பொட்டை வச்சு போட்டவே முடியாது. இது பொட்டை வகையில் பொறிமா
மலையாளத்தை விட்டு வந்துவிட்டேன் கையில்மலை. பார்வதி என்னை பார்த்தவுடன் சந்தோஷமா இருப்பார். பார்வதா பார்வதா போகும்போது நன்றாக சந்தோஷமாக பார்வதா பார்வதா உன்னிருந்தான் நீ வரக்கூடாது. என்ன பார்வதா நான் மணியாளத்தை விட்டு வந்துவிட்டேன் என்பதை சந்தோஷப்படுவார் என்று பார்த்தால் இப்படி சற்றாக இருக்கிற இந்த காலம் மணியாளத்திற்கு வந்துட்டார். அரிசி மாடு போறது அழகு வரது போறது அழகு வரது அது என்னுடைய கடமை. அதை நான் செய்துதானே ஆக வேண்டும். அது என்ன உனக்கு மனசளிப்பு? எனக்கு ஒண்ணுமே சேர்த்து புரியுமா? நான் செய்வது உனக்கு பிடிக்கும். எது படியாகும்? அப்படி நான் படியாக்கவில்லை என்றால் ஜீவராசிகள் எல்லாம் எப்படி உயிரோடு? ரொம்ப கோபப்படுறாங்க. நான் கோபப்படுறேன். பார்வதா என்ன உணர்கிறார்? இல்லை நான் போகும்போது அப்புறம் கைலாயத்தில் இல்லாத நேரத்தில் இந்த கைலாய மலைக்கு வேற யாரைக்கும் வந்து மனதை எதுவா இருந்தாலும் தெல்ல தெளிவாக எடுத்து கொடுத்தால்தான் உன் மனதிலே வைத்துக் கொண்டிருந்தால் எப்படி எனக்கு தெரியும்? அதை தடுக்க இந்த உலகத்தில் யாராவது உயிரும் யாரை கிடையாது என்று தெரிவிக்கிறார். யாரால் தடுக்க முடியாது? நாமளே நிறுத்திக்க முடியும். நாம் நிறுத்தினால் ஆண்டவன் வருவார், நமக்கு படியளப்பார் என்று எதையே எண்ணி எண்ணி ஏற்றி இருக்கும் எல்லா ஜீவராசிகளும். அவனுக்கு தெரியும் என்ன நீங்க எப்படிதான் நினைச்சுக்கிறீங்க? நாம படியாடுகிறோம் படியாடுகிறோம் எல்லா ஜீவராசிகளும் வாழ்கின்றார்கள். அதான் நினைச்சுக்கிறீங்க. ஆமா, உங்களால்தான் மக்கள் கெட்டு போயிட்டாங்க. என்னால் மக்கள் என்ன உணர்கிறார் பார்வதா? ஒரு வீட்டுல ஒருத்தர் உட்கார வச்சு 3 நாளே ஓட்டுறது சாப்பாடு உட்காந்துருவோம். சாப்பிடுவோம் தூங்குவோம், சாப்பிடுவோம் தூங்குவோம், சாப்பிடுவோம் தூங்குவோம். அவங்க கைகால ஒரு வேலைக்கு செய்வானா போவானா, சாப்பாடு வருது நம்ம இல்ல சாப்பிட்டு அவங்க தூங்கிதான் இருப்போம், சாப்பிட்டு இருப்போம். மக்களை எல்லாம் சோம்பலாக்கி சோம்பேறி மக்கள் நீங்க. உங்களால மக்களை எல்லாம் செய்ய கிடையாது. உருப்படாத போறாங்க. படியாக்கிறதுனால்தான் பாமர மக்கள் எல்லாம் உண்டு உண்டு உறக்கம் செய்து அவர்கள் சோம்பலாகி பார்வதா, கடல் என்ற பூமியில் அலை என்று உருவொண்டு கடல் என்ற வாழை நம்பி காற்றென்ற கும்பிக்கு உணவென்ற இலக்கை ஓயாமல் இரவு பகல் உண்டு உறங்குவதை கண்டதே இல்லாமல் ஒருவரை வருகிறேன். அப்படி சாப்பிடணும் போகணும் அதுக்குதான் சதாகாலம் இந்த சதாசிவன் இருக்கிறேன். அவர்களை படையெடுத்து வாழ வைக்கிறேன். ஆமா, ஒரு புண்ணு கிடையாது, 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 ஒரு வீட்டு வேலை கிடையாது, கிளம்பி காலையால போயிடுங்க, படையான தனியா உட்காந்து போயிடுங்க. படையக்கூடாது, மக்களை உழைக்க செய்ய வேண்டும். சுற்றி வளைத்து பேசுவதே விவகாரத்திற்கு நான் படியாக்கவில்லை என்றால் பாமர மக்கள் எப்படி உயிர் வாழ முடியும்? ஒரு மனிதன் ஒரு சார் வயிற்றுக்கு உழைத்து அவனையும் உழைத்து சாப்பிட்டால் ஒரு நிம்மதி கிடைக்கும். உழைச்சது சாப்பிட்டு 100 ரூபாய் கிடைச்சதா 10 ரூபாய் சாப்பிட்டோம், ஒரு 200 ரூபாய் கிடைச்சது. அவர்கள் உழைத்து உண்டு வாழ்வதற்கு என்ன இருக்கிறது விதி?
எப்படி செய்ய முடியும்? அவர்கள் விவசாயம் செய்து பிழைக்கிறது. விவசாயம் செய்ய வேண்டும் என்றால் அவருக்கு நிலம் வேண்டுமே. இல்லையா? எங்க இருக்கிறீங்களா? நாம வாங்கினேன். ஒரு மச்சான் இருக்காரு. யாரு உனதான நாராய்? ஆமா. சரி. அவரு ஒரு தடவை மகாபலி சக்கரவர்த்தி தானம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அவர் போனாரு. உள்ள பிராமணன் தான். போயிட்டு அவனோட ஒரு மணி கேட்டாரு. அவன் அகமா சின்ன பையன் கால ஓடி எங்க நிக்க முடியுமா? எங்க குடிச்சு போட